சேக்கிழார். இவர் தொண்டை நாட்டில் குன்றத்தூர் என்னும் ஊரில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் அருண்மொழி தேவர் என்பது. ஆனால் கல்வெட்டுகள் இவரை ராமதேவர் மாதேவடிகள் என்று சிறப்பிக்கின்றனர். இவர் 2ஆம் குலோத்துங்கனுக்கு அமைச்சராய் இருந்தவர். அதனால் உத்தம சோழ பல்லவன் என்னும் பட்டமும் பெரிய புராணம் இயற்றியதால் தொண்டர் சீர் பரவுவார் என்னும் சிறப்பு பட்டமும் பெற்றுள்ளார். இவர் பெரிய புராணம் என்னும் காப்பியத்தை இயற்றியுள்ளார். சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டை தோகையையும் நம்பியாண்டார் நம்பி இயற்றிய திருத்தொண்டர் திருவந்தாதியையும் அடிப்படையாக கொண்டு இவர் பெரிய புராணத்தை பாடியுள்ளார். தேவாரம் பாடிய மூவர் உள்ளிட்ட 63 அடிகளுடைய வரலாற்றினை இந்நூல் கூறுகிறது. இந்நூல் 13 பகுதிகளாகவும் 4286 விருத்தப்பாக்களையும் கொண்டு அமைந்துள்ளது. தமிழகத்தில் வாழ்ந்த சிவனடியார்களின் வாழ்க்கை வரலாற்றினை கூறும் வரலாற்று காப்பியமாகவும் இது உள்ளது. 63 நாயன்மார்களும் பல்வேறு நாடும் ஊரும் சாதியும் தொழிலும் கொண்டவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையை விவரிக்கும் முறையில் அக்கால சமுதாய வரலாறு இதில் கூறப்படுகின்றது. மக்கள் வாழ்க்கை, பழக்க வழக்கங்கள், கல்வி முறை, அரசு, ஆறுகள், மலைகள், காடுகள், சோலைகள், இசை, நடனம் முதலிய பல செய்திகளை சேக்கிழார் இந்த பெரிய புராணத்தில் புலப்படுத்துகின்றார். 12 திருமுறைகளில் இந்நூல் 12ஆம் திருமுறையாக வைத்து வழங்குகிறது. இந்நூலில் ஆணைய நாயனாரின் வரலாற்றை கூறும் பொழுது பல வகையான இசை செய்திகளும் விளக்கமாக சொல்லப்படுகிறது. புல்லாங்குழலின் அமைப்பும் அதனை வாசிக்கும் முறையும் கிரகபேதம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 37 செயல்களில் இடம்பெறும் நந்தனார் சரித்திரத்தை கொண்ட கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தனார் சரித்திரம் என்னும் இசை நாடகத்தினை இயற்றியுள்ளார். நன்றி, வணக்கம்.